ஓகேடா, நான் பாத்துக்கிறேன்டா. அண்ணா. சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். ஹேய் வர்ஷினி, நீ எப்பவுமே சந்தோஷமா இருந்தா உன் முகம் எப்படி இருக்குன்னு இப்பதான் இங்க எல்லாருக்குமே தெரியுது. கொஞ்ச நாள் அழுது அழுது எங்களெல்லாம் பாடா படுத்திட்டல்ல. பின்ன நினைச்சது கிடைக்கணும்னா கொஞ்சம் போராடி தானே ஆகணும். தேங்க்ஸ்ண்ணா. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். எனக்காக நீ எவ்வளவு ஃபைட் பண்ணிருக்க. சத்தியமா அண்ணா, நீ லண்டன்ல இருந்து வந்தப்ப அப்ப இருந்த ஆட்டிடியூட்க்கும் இப்ப இருக்க ஆட்டிடியூட்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ம்? நீ இவ்ளோ பொறுப்பான அண்ணனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ற. என்ன? அப்பதானே உன்னை மொத்தமா பார்சல் பண்ணி அனுப்பிட்டு நான் இங்க ஃப்ரீயா ஜாலியா இருக்க முடியும். ஆ? இல்லன்னா நீ இங்கே டேரா போட்டுருமா? அதுக்காக தான். போண்ணா நீ. ஏய் வர்ஷினி, ஒரு அண்ணனா என்னோட கடமை என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுமா. எல்லாமே தமிழோட ஏற்பாடு மட்டும்தான். அவ கைட் பண்ணா நான் அதை அப்படியே செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ்ண்ணா. நான் இப்ப ஃபீல் பண்றத ஓப்பனா சொல்லவா? சொல்லு வர்ஷு. அப்பாக்கு நம்ம அம்மா அத்தனா உயிர். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அப்பா நம்ம கிட்ட பேசும்போது பெரும்பாலும் அத்தைய பத்தி தான் பேசுவாரு. அப்படிதான் அப்பா அத்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். உலகத்திலேயே பெரிய அண்ணன் தங்கச்சி பாசம்னா அதுதானே நினைச்சிட்டு இருந்தேன். ஜனம்மா கிட்ட எல்லாம் அப்பா சண்டை போட்டிருக்காருல்ல, அதுவும் அத்தைக்காக. ஆனா இப்ப சொல்றேன்னு, நீயும் அப்பாக்கு ஈக்குவலா என் மேல பாசம் வச்சிருக்க. அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அண்ணா, நான் ஒன்னு சொன்னா நீ திட்ட மாட்டியே? சொல்லு வர்ஷினி, திட்ட மாட்டேன், சொல்லு. ஒய்ஃப பத்தி நானே உன்கிட்ட சொன்னா உனக்கு கோபம் வரும். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல வர்ஷினி, நீ சொல்லு. தமிழ் பிரபு பத்தி ரொம்ப பயப்படுறான்னா. அவருமே ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றாரு. எனக்கும் இப்ப வரைக்கும் அப்படியெல்லாம் தோணல. ஆனா தமிழோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குண்ணா. வர்ஷு, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஒரு அண்ணனா நான் நடத்தி வைக்கிறேமா. ப்ராமிஸ். அவன் நல்லவன் இல்லன்னு நான் எத்தனை தடவை சொல்றேன். அவன் கெட்டவனு உன்ட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நானும் உன் கூட சேர்ந்து என்னென்னமோ ட்ரை பண்றேன், ஆனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ப்ரூஃப் இருந்தாதான் நம்புவீங்களா? உங்க கூட இவ்ளோ நாள் இருக்கனே, அப்ப நான் போய் சொல்றேனா? என்ன நம்ப மாட்டீங்களா நீங்க? ஏன் சிவி இப்படி பண்றீங்க? சரி, நான் எல்லார்கிட்டையும் போய் பிரபு நல்லவ இல்லைன்னு என் பொண்டாட்டியோட உள்ளுணர்வு சொல்லுது, அதனால இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொல்லவா? இப்பெல்லாம் சொல்ல முடியாது தமிழ். அந்த பிரபு மேல எனக்கு எந்த எமோஷனும் இல்ல. எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. சொல்ல போனா இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா ஏன் அளவுக்கு சந்தோஷப்படுற ஆள் வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா இதுக்கு வர்ஷினி எப்படி ஒத்துக்க வைக்கிறது? உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணா அதுக்கு வர்ஷினியும் அந்த முடிவு எடுக்கணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்மளும் காட்டணும் தமிழ். அப்படி ஒண்ணு நம்மளால செய்ய முடியலனா நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். சாரி சிபி, இந்த கல்யாணம் நடக்காது. நான் ப்ரூஃபோட அவனை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி காட்டுறேன். இது நான் உங்களுக்கு பண்ற ப்ராமிஸ். உன் கல்யாணத்துக்கு நட வேண்டிய பந்தக்கால வேற எவன் கல்யாணத்துக்கோ நட போறாங்க. ஏண்டா, நீ அந்த பொண்ண லவ் பண்ணிருக்க, அத அந்த பொண்ணுகிட்டயும் சொல்லல, குடும்பத்துல இருக்கிற எங்க கிட்டயும் சொல்லல. நீ கட்ட வேண்டிய தாலிய நாளைக்கு வேற ஒருத்தன் கட்ட போறான். ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன், இத நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா.
சும்மா நீ என்ன தூண்டி விடுற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காம உருப்படியே வேற ஏதாவது வேலை இருந்தா வீட்டுல பாரு போ. ஏன் அமுதா, இவெல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டானா? வர்ஷினி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிப்போன்னு இவன் யோசிக்கிறானா? ஐயோ, சரியான தத்தியா இருக்கானடி இவன். ஏங்க விடுங்க, பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? அதான் விட்டுட்டோமே. பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். கடவுளே, என் பேத்திங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். வாழ போற இடத்துல 2 பேரும் சந்தோஷமா வாழணும். ரெண்டு கல்யாண பொண்ணுகளோட அப்பா அம்மாவும் தாலி செய்ய ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. ஐயா என்கிட்ட கொடுங்க, நான் இந்தாங்க. அப்பா அம்மா இந்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க.